2026 தேர்தல் களம் முந்தைய தேர்தல் களத்தை விட வித்தியாசமாக இருக்குது, பலமுனை போட்டி உருவாயிருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. இது சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அல்லது உங்கள் கூட்டணிக்கு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 2026 தமிழகத்தினுடைய சட்டமன்ற களம் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி களமாக இருக்கும். அதற்கு அடித்தளம்தான் பலமுனை போட்டி. தாமரை சின்னத்தில் போட்டி என்ற முடிவு எதனால்? புது சின்னத்தில் போட்டு மக்களிடம் ரீச் செய்யவில்லை என்றால் என்ற சந்தேகம் கட்சிக்கு ஏற்பட்டது. வெல்ல வேண்டும், சட்டமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் எந்த கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறோமோ அந்த கூட்டணியின் சின்னத்திலே போட்டியிடுகிறோம். ரீச் தான் நோக்கம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இரட்டலைக்கு அதிக ரீச்சா, தாமரைக்கு அதிக ரீச்சா? தாமரை தமிழகத்தினுடைய முதல் கட்சி, முதல் பிரபலமான சின்னம் என்று சொல்வதிலே தப்பு கிடையாது. இந்தியாவினுடைய முதல் பிரபலமான சின்னம் தாமரை. இந்தியாவினுடைய முதல் கட்சி பாஜக. தாமரை சின்னம் என்பது மிகப்பெரிய அளவிலே தமிழகத்திலே வளர்ந்து உயர்ந்து சிறந்து நிற்கிறது. களம் நிகழ்ச்சியில் இன்றைய இந்த நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் களம் முந்தைய தேர்தல் களத்தை விட வித்தியாசமாக இருக்குது, பலமுனை போட்டி உருவாயிருக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. இது சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அல்லது உங்கள் கூட்டணிக்கு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 2026 தமிழகத்தினுடைய சட்டமன்ற களம் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி களமாக இருக்கும். அதற்கு அடித்தளம்தான் பலமுனை போட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கணும், கன்சாலிடேட் பண்ணணும் என்ற அடிப்படையில் தான் அது ஒரு மெகா கூட்டணியாக உருவாகணும் என்பதற்கான முயற்சி பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டது. அதில் உங்களுடைய பங்கு மிக முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். இப்போது அது அப்படியே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணி அதனுடைய கூட்டணியினுடைய முழு வடிவம். அதற்கு காரணம் பாஜக அதிமுக தலைமை என்பதை நான் மூலதிலே உறுதிப்படுத்த விரும்புகிறேன். அதில் எங்களை பங்கெல்லாம் அதில் இல்லை. அவர்கள் பங்கு தான் உறுதியான பங்கு, இறுதியான பங்கு. இன்றைக்கு தமிழக மக்களுடைய மனநிலை ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, முன்னேற்றம். அதற்கு தேவை மத்திய மாநில அரசுகளுடைய இணக்கம். இதன் அடிப்படையிலே எதிர்மறை வாக்குகள் எதிர்பார்ப்பை விட அதிக அளவுக்கு பல முனை போட்டி இருந்தாலும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வரக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. அதுவே எங்களுடைய வெற்றியை உறுதி செய்யும். இணக்கம் அவசியம்னு சொல்கிறீங்க மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே. ஆனால் அந்த கூட்டணியை தான் பலவீனமாக சொல்லி எதிர்க்கட்சிகள் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இணக்கம் அவசியம் என்று கூறினேன் என்றால் மத்திய மாநில அரசுகளுடைய இணக்கமான செயல்பாடு அவசியம் என்று கூறுகிறேன். இன்றைக்கு தமிழகம் எதிர்பார்த்த வளர்ச்சியை பல துறைகளிலே பெறவில்லை. மத்திய அரசினுடைய பல திட்டங்களை அவர்கள் முழுமையாக செயல்படுத்தவில்லை. ஒன்று, வாக்கு வங்கி அரசியல். 2, மத்திய அரசை திமுக அரசு எதிர்கட்சியாக பார்க்கவில்லை, வாக்கு வங்கிக்காக எதிரி கட்சியாக பார்த்தார்கள். அதனால் பாதிப்பு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் மக்களுக்குமே. 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு. இப்போ அந்த 5 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்களுடைய 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் உறுதியாக என்று தேர்தல் வியூகத்தை நாங்கள் பலமாக களத்திலே அமைத்து எங்களுடைய வேட்பாளர்கள் கூட்டணி பலத்தோடு களத்திலே பயணம் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய பலம் என்பது 3 அமைச்சர்களை எதிர்த்து தமாக வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். இன்றைக்கு திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், ஊழல் பெருகியிருக்கிறது, அதற்கு காரணம் அமைச்சர்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட தொகுதிகளிலே வெற்றி வாய்ப்பை வியூகத்தோடு மக்கள் மனநிலைக்கு ஏற்றவாறு செயல்பட்டு உறுதிப்படுத்துவோம். இந்த 5 தொகுதிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்ட தொகுதிகளா அல்லது சில தொகுதிகள் மாறி இருக்கா?
நீங்கள் 100% எந்த கூட்டணியிலும் இந்தியாவிலே எல்லா கட்சிகளும் கிடைத்ததை வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்தால் அது கூட்டணியினுடைய வளர்ச்சிக்கும் பலத்திற்கும் வெற்றிக்கும் நல்லதல்ல. கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் கூட்டணிக்கு நல்லது, வெற்றிக்கு உரம் போடும். அதிமுக இதுவரைக்கும் வெற்றி பெறாத கிள்ளியூர் தொகுதி, அதே மாதிரி பல தேர்தல்களாக திமுக வெற்றியை நிலைநாட்டுற தொகுதிகள் அப்படின்னு அதிமுக வெற்றி வாய்ப்பு தனக்கு இல்லாத தொகுதிகள் அப்படின்னு பார்த்து தேர்வு செஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்ற விமர்சனம் எழுது. அதை எப்படி நீங்கள் அந்த தொகுதியிலே எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்றால் விமர்சனங்கள் அதிகமாக வரும். அது அரசியலிலே சகஜமான ஒன்று, வழக்கமான ஒன்று. ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சிக்கும் சாதக பாதகம் இருக்கத்தான் செய்யும். எந்த கட்சிக்கும் 100% எந்த தொகுதியும் சாதகமாக இல்லை. களத்திற்கு போய் மக்களை சந்தித்து மக்கள் விரோத ஆட்சியை பற்றி கூறி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு என்பதை எடுத்து சொல்லி பாதுகாப்பில்லாத நாடு தமிழ்நாடு என்பதை உறுதிப்படுத்தி மக்கள் நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும். அதுதான் களத்தில் இருக்கும் வீரனுக்கு அழகு. தாமரை சின்னத்தில் போட்டி என்ற முடிவு எதனால்? 2014 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 2வது முறையாக என்னுடைய தலைமையிலே தொடங்கினேன். 2016 முதல் தேர்தல் 3வது அணியிலே நின்றோம், 25 தொகுதிகள். அன்றைக்கு எங்களுடைய சின்னம் பிரபலமான சின்னம், தலைவர் மூப்பனார் இருந்த போது எங்களுக்கு கொடுத்த சின்னம் சைக்கிள் சின்னம். அந்த சின்னத்திற்கு நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்தோம். அன்றைய நிலை, காஷ்மீரிலே பேந்தர் கட்சி என்ற ஒரு கட்சி, அவர்களுக்கு அந்த சைக்கிள் சின்னம் தேவை, யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திடம் வழக்கு தொடர்ந்து இருந்தார்கள். அதன் அடிப்படையில் எங்களுக்கு முதல் தேர்தலிலே 2016 சட்டமன்ற தேர்தலில் இந்த சின்னம் கிடைக்கவில்லை. இந்த கட்சி அடிப்படையிலேயே விவசாயம் சார்ந்த கட்சி. எனவே தென்னந்தோப்பு என்ற சின்னத்தை விவசாயிகள் நலன் கருதி பெற்றோம். அன்றைக்கு 3வது அணி வெற்றி பெறவில்லை. 2016க்கு பிறகு அடுத்த தேர்தல் 2019 என்னுடைய கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி, ஒரு நாடாளுமன்ற மேலவை தொகுதி பிறகு கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு அதிமுக தலைமையில் தான் இருந்தேன். அன்றைக்கு நான் இரட்டை இலை சின்னத்திலே நிற்கவில்லை. மாறாக அதே வழக்கு, தொடரப்பட்ட வழக்கு தேர்தல் ஆணையத்திலே நிலுவையிலே இருந்தது. எங்களுக்கு மீண்டும் சைக்கிள் கிடைக்கவில்லை. ஒரு புதிய சின்னத்திலே போட்டிட்டு பார்ப்போம் என்று ஆட்டோ சின்னத்தை எடுத்தோம். அந்த சின்னத்தில் எங்களால் அன்றைக்கு நாங்கள் மட்டுமல்ல, பெரும்பாலான தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை. ஒரே ஒரு தொகுதி தான் 39 தொகுதியிலே கூட்டணி வெற்றி பெற்றது. இது 2019. அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தல். நாங்கள் நேரடியாக களத்திலே அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறோம். எங்களுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது, கேட்டது 12. அன்றைக்குள்ள சூழல், நான் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தேவை, 12 தொகுதிகள் தேவை சைக்கிளிலே நிற்க வேண்டும் என்றால். அன்றைக்கு இந்த பேந்தர் பார்ட்டியினுடைய வழக்கெல்லாம் முடிக்கப்பட்டது. ஆனால் இந்த ரூல் இருக்குது, இந்த ரூலுக்கு நாங்கள் பொருந்தவில்லை. 2 சின்னங்களிலே மாறி நின்று வெல்ல முடியாத ஒரு சூழல், மக்களிடம் சென்று சேர்க்க முடியவில்லை புது சின்னத்தை. எனவே கட்சியிலே உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கப்பட்டது, பாலிசி டிசிஷன், எந்த கூட்டணியோடு நேரடியாக கூட்டணியில் இருக்கிறோமோ அந்த சிம்பலை பெற்று நிற்கலாம், அது மரியாதை, கூட்டணிக்கு கொடுக்கின்ற மரியாதையாக இருக்கும் என்று இரட்டை இலை சின்னத்திலே நின்றோம். அன்று வெல்ல முடியவில்லை என்றாலும் கூட 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதில் எனக்கு 3 நாடாளுமன்ற தொகுதி பாஜக ஒதுக்கினார்கள். அன்றைக்கு நான் அதிமுகவோடு இல்லை, வெளியில் திரு மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டும் என்று சப்போர்ட் பண்ணோம். அன்றைக்கி பாஜக தாமரை சின்னத்திலே நிற்க வேண்டும் என்று அன்றைக்கும் சொல்லலை, இன்றைக்கும் சொல்லலை. அன்றைக்கி 34
3 நாடாளுமன்ற தொகுதியிலே நான் நின்ற காரணத்தினால் எங்களுக்கு தேர்தல் ஆணையம் கோட்பாடுக்கு ஏற்றவாறு சைக்கிள் சின்னத்தை கொடுத்தது. மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டோம். துரதிருஷ்டவசமாக அந்த நேரத்தில் யாராலையும் வெற்றி பெற முடியவில்லை. 39 வெற்றி பெறலை. இப்போ 26 சட்டமன்ற தேர்தல். நாங்கள் NDA அதிமுக தலைமையிலே தமிழகத்தில் இருக்கிறோம். பாஜக கூட்டணியிலே தமாக இருக்கிறது. மீண்டும் அதே சிக்கல். எங்களுக்கு தேவையான எண்ணிக்கை இல்லை. நாங்கள் போட்டியிடக்கூடிய சின்னம், கேட்ட சின்னம் கிடைக்கவில்லை. மறுபரிசீலனை செய்தோம். அதே பாலிசி டிசிஷன், எந்த கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறோமோ அந்த சின்னத்தை பெற்றுக்கொண்டோம். நாங்கள் வேண்டுமானால் சோஃபா, சேர், கிரிக்கெட் பேட், ஃபுட்பால் என்று எந்த சின்னத்தை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு தேர்தல் ஆணையத்திலே எங்களுக்கு உரிமை இருக்கிறது, ஜனநாயகத்தில் இடம் இருக்கிறது. புது சின்னத்தில் போட்டு மக்களிடம் ரீச் செய்யவில்லை என்றால் என்ற சந்தேகம் கட்சிக்கு ஏற்பட்டது. வெல்ல வேண்டும், சட்டமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் எந்த கூட்டணியிலே அதிகாரப்பூர்வமாக இருக்கிறோமோ அந்த கூட்டணியின் சின்னத்திலே போட்டியிடுகிறோம். ரீச் தான் நோக்கம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இரட்டலைக்கு அதிக ரீச்சா, தாமரைக்கு அதிக ரீச்சா? தாமரை தமிழகத்தினுடைய முதல் கட்சி, முதல் பிரபலமான சின்னம் என்று சொல்வதிலே தப்பு கிடையாது. இந்தியாவினுடைய முதல் பிரபலமான சின்னம் தாமரை. இந்தியாவினுடைய முதல் கட்சி பாஜக. தாமரை சின்னம் என்பது மிகப்பெரிய அளவிலே தமிழகத்திலே வளர்ந்து உயர்ந்து சிறந்து நிற்கிறது. சென்ற பஞ்சாயத்து தேர்தலிலே A டயரிலிருந்து Z டயர் வரை அந்த சின்னத்தை மக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பது நீங்கள் சொன்னதுக்கு கம்பாரிசன். டபுள் இன்ஜின் சர்க்கார் என்றால் 2 சின்னமும் ஒரே நிலையிலே தமிழகத்திலே போட்டியிட்டு 2 சின்னத்திற்கும் மக்கள் மதிப்பளித்து 2 சின்னத்திற்கும் அவருடைய எண்ணங்களை பிரதிபலித்து வாக்களிக்கப் போகிறார்கள். அப்படி இருக்கும்போது 2 சின்னமும் எங்களை பொறுத்தவரையிலே மக்கள் ஒரே நிலையிலே தான் பார்த்து வாக்களிப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இதிலே இன்னொரு கேள்வி என்னன்னா, அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அந்த கூட்டணிக்கான தலைமை அதிமுக எனும் போது பாஜகவோட சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்ற ஒரு நிலையை, ஒரு முடிவை நீங்க எடுக்கிறது அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தனியாகவும் பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் தனியாகவும் இயங்குதோ அப்படின்ற கேள்வி எழுது. அம்மா, கூட்டணி ஒன்று, இதில் என்ன புரிதல் வேண்டியிருக்கு? இன்னும் உங்களுக்கு நான் அதில் அரசியல் புரிதல் வேண்டுமென்றால் பாமகவுக்கு யார் சீட் ஒதுக்கினார்கள்? நீங்களே பதில் சொல்லுங்கள். பாமகவுக்கு யார் சீட் ஒதுக்குனது? அதிமுக. ஏன் பாஜக ஒதுக்கலை? ஏன் தமாகவுக்கு பாஜக ஒதுக்குறாங்க? இது கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை எங்களுக்குள்ள. ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் தலைமை ஒதுக்குது, திமுக ஏன் ஒதுக்கலன்னு கேள்வி கேட்கலாம் இல்லையா? தவறு இல்லையா அது? அதனால் இது இயல்பு. இதில் ஒன்றும் அரசியல் புரிதல் தானே இது. இல்லை, அதான் ஒற்றுமையா அல்லது கூட்டணிக்குள்ள இரட்டை தலைமை இருக்குன்னு அர்த்தமான்னு கேட்குறேன். அப்போ காங்கிரஸும் திமுகவும் இரட்டை தலைமையா? மேலையும் கீழையும் வேற்றுமையா? மாறுபாடு அட்ட கூட்டணியா? தெரியல எனக்கு. நான் என்ன சொல்கிறேம்மா, இன்னும் உங்கள் மூலியமாக புரிய வைக்கணும்னா, மத்தியில் NDA, மாநிலத்தில் அதிமுக தலைமை. தட் இஸ் வெரி கிளியர். அதில் என்ன மாற்று கருத்து? இன்றைக்கு தமிழகத்தில் ஐயா எடப்பாடி தலைமையில் ஒரு நல்லாட்சி என்றால் அதில் என்ன மாற்று கருத்து இருக்க போகுது? இதில் என்ன புரிதல் வேண்டியிருக்கு? தூங்குறவங்கள தான் எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. அப்போது டெசிஷன் மேக்கிங்லேயும் 2 முடிவுகள் எடுக்கப்படுமோ? கூட்டணி ஆட்சின்ற ஒரு கோரிக்கையை பாஜக முன்வைக்கிறாங்க, அதை அதிமுக மறுக்கிறாங்க. அப்போ தேர்தலுக்கு பிறகாக முடிவுகள் அப்படின்றது 2 அதற்கு பிறகு ஒரு முடிவாக எடுக்கிற ஒரு சூழல். அப்படின்னா இந்தியாவில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு பூரா அப்படிதான் இருக்க முடியுமா? எல்லா கட்சியும் எல்லா மாநிலத்திலும் கூட்டணியில் இருக்காங்க, எல்லாம் வேறுபட்ட முடிவு தான் எடுப்பாங்களா? அது தவறு. கூட்டணி என்றால் ஒத்த கருத்துடைய கட்சிகள். எதற்காக டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்கிறோம்? எதற்கு மத்திய மாநில அரசுகளுடைய இணக்கம் வெற்றின்னு சொல்கிறோம்? கூட்டணிக்கு பிறகு எங்களுடைய இலக்கு 200க்கு மேலே வரணும்னு எங்கள் கணக்கு. அதற்கு பிறகு நம்பர்ஸுக்கு தகுந்தாப்புல
கூட்டணி கட்சிகள் இரண்டும் முடிவு செய்ய வேண்டிய விஷயங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் முடிவு செய்ய முடியாது. இப்போ கூட்டணி ஆட்சி பற்றி திரு வாசனுடைய கருத்து என்ன? தேர்தலுக்கு பிறகு 200க்கு மேல் நாங்கள் பெற வேண்டும். மத்தியிலே பாஜக, மாநிலத்திலே அதிமுக, இரு தலைமையும் முடிவு செய்ய வேண்டியதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி முடிவு செய்ய முடியாது. இல்லை, உங்கள் கருத்து தான். எங்களுக்குள்ள 1000 கருத்து இருக்கலாம், எண்ணங்கள் இருக்கலாம், அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தல் காலத்தில் கூட்டணி வெல்ல வேண்டும், ஒரே நோக்கம், ஒரே எண்ணம், அதை பூர்த்தி செய்ய வேண்டியது கூட்டணி தலைவர் என்ற முறையில் என்னுடைய கடமை. அதன் அடிப்படையில் என்னுடைய செயல்பாடு. சரி, இப்போது அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கை இந்த தேர்தலில் முந்தைய தேர்தல்களை விட ரொம்ப அதிகமாக எழுந்திருக்கு. முக்கியமாக திமுக கூட்டணியிலையும் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை வச்சாங்க, விடுதலை சிறுத்தைகள் கேட்டாங்க, ஆனால் இந்த தேர்தல் அது சாத்தியம் இல்லை அப்படின்றத ஒப்புக்கொண்டாங்க. இதற்கு அடிப்படை விஜய் அப்படியான ஒரு வாய்ப்பை அறிவித்தது தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? அதிகார பங்கு வேண்டும் என்று நினைத்தால் முதலிலே 100க்கு 100 கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்குண்டான உழைப்பு தேவை. ஒருவர் வித்தியாசமில்லாமல் கூட்டணியிலே செயல்படக்கூடிய நிலை தேவை. அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் அடுத்த கட்டத்துக்கே அவங்க நினைக்க முடியும். சரி, அப்போ அதை விஜய் பாசிபிள் பண்ண முடியாது. ஸோ அந்த அறிவிப்பை நம்ப தேவையில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? தமாக தலைவர், என்னுடைய கூட்டணி அதிமுக, பாஜக, பாமக, அமமுக மற்றும் மரியாதைக்குரிய ஒத்த கருத்துடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய கட்சிகள். இதுதான் முதல் அணி, இதுதான் வெற்றி அணி என்று நாங்கள் களமிறங்கி எங்களுடைய வியூகத்தை அமைத்து வெற்றி யூகமாக நாங்கள் செயல்படுத்தி வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு மக்களுடைய நம்பிக்கையை வரும்போது நான் ஏன் மற்ற அணியை பற்றி கவலைப்பட வேண்டும்? நாங்கள் தான் முதல் அணி. மற்ற அணிகள் வேண்டுமானால் 2, 3, 4களுக்கு வேண்டுமானால் போட்டி போட்டுக்கொள்ளட்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக எதிர்ப்பு வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணணுன்ற முயற்சியை விஜய் அதில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்களா? ஒரு அரசியல் தலைவராக உங்களோட கருத்தை கேட்குறேன். நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது தமிழக மக்களுக்கு பரிச்சயமான ஆட்சியாளர்கள். மத்தியிலே 3வது முறை பிரதமர் தலைமையிலே ஆட்சி. பொருளாதார ரீதியாக இந்தியா உயர்ந்திருக்கிறது. மற்ற நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு நமக்கு அதிகளவு இருக்கிறது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஐயா எடப்பாடி தலைமையிலான ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள். அமைதி பூங்காவாக தமிழகம் செயல்பட்டது. இன்றைக்கு இருக்கிற நிலையை யோசித்து பார்த்தால் மக்களுக்கு என்ன தேவையோ அதனை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு இருக்கிற மத்திய ஆட்சியும் அன்றைக்கு இருந்த எடப்பாடியார் ஆட்சியும் கொடுத்தது. அந்த மனநிலையில் தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதாக நான் நம்புகிறேன். சரி, இப்போது அண்ணாமலை போட்டியிடலை இந்த தேர்தலில். அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்குமான அந்த முரண் காரணமாகத்தான் ஒருவேளை வெற்றி வாய்ப்பை இந்த ஒற்றுமையின்மை பாதிக்கும் என்ற அடிப்படையில் அந்த முடிவை அவர் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் இன்று காலை பத்திரிகை சந்திப்பின் போது தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே மாதிரி விஜய் பற்றிய அவரோட வெற்றி வாய்ப்பு பற்றிய கேள்வியை பியூஷ் கோயல் கிட்ட கேட்கும்போது கமல்ஹாசன், விஜயகாந்த் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு நிலையை அடைந்தார்களோ அதுதான் விஜய்க்கும் ஏற்படும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறார். இப்போ விஜயகாந்த் கூட நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, இப்போ அவரையும் விஜயும் ஒரே இடத்துல வைக்கிறது அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் மக்கள் மனநிலைக்கு ஏற்றவாறு உண்மை நிலையை சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கு உண்மை நிலை அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதுதான். 2, 3 நிலையிலே யார் வருவார்கள் என்று அவர்களுக்கு இடையே போட்டி இருக்கும்போது முடிவுகளுக்கு பிறகுதான் நீங்கள் இதற்கு பதில் கூற முடியும். தமிழ்நாட்டில் இருக்க சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்துறதுக்கான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு முதலமைச்சர் பல பிரச்சனைகள் தமிழகத்தில் மாற்று கருத்தெல்லாம் கட்சிகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. மக்களுடைய மனநிலை என்ன? பாதுகாப்பாக வாழ வேண்டும், பொருளாதார ரீதியாக
உயர வேண்டும் என்பதுதான், அதுதான் அடித்தளம். இது போன்ற பிரச்சனைகளெல்லாம் கட்சிகள் அவரவர்களிடையே கூட்டணிகளுக்கிடையே வெற்றி வாகை சூடும்போது முறையாக சரியாக பேசி தீர்க்கக்கூடிய நிலையே ஏற்படும். மும்மொழி கொள்கையில் திரு வாசனோட நிலைப்பாடு என்னன்னு கேட்குறேன். ஹிந்தி இந்தியாவினுடைய 3வது அணி மொழி என்று யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. எந்த மொழி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஹிந்தியும் ஒன்று என்று கூறும்போது அதில் பிழைக்கு என்ன இருக்கிறது? தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி உருவாகிறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அவர்களுடைய வளர்ச்சியும் கடந்த தேர்தல்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஸோ அவங்களோட தேர்தல் செயல்பாடுகள் பற்றி உங்களுடைய கருத்து? மரியாதைக்குரிய திரு ஸ்ரீமான் அவர்கள் கொள்கை பிடிப்போடு பயணிப்பவர், கடின உழைப்பாளி. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பகிர்விற்கும் நன்றி.